ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2251வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமடல், அதனை அனுபவித்து வருகிறோம். அதிலே 5வது பகுதியை இன்று நாம் அனுபவிக்கலாம். 16 18 வரை உண்டான கன்னிகள், இந்த பாசுர பகுதியை இன்று நாம் அனுபவிக்கலாம். உளது என்னில் மன்னும் கடுங்கதிரோன் மண்டலத்தின் நன்னடுவுள் அன்னதோர் இல்லியின் ஊடுபோய் வீடு என்னும் தொன்னரிக்கண் சென்றாரை சொல்லுமின்கள் சொல்லாதே அன்னதே பேசும் அறிவு இல் சிறுமனத்து ஆங்கு அன்னவரை கற்பிப்போம் யாமே அது நிற்க. உளது என்னில் மன்னும் கடுங்கதிரோன் மண்டபத்தின் மன்னிக்க வேண்டும் உளது என்னில் மன்னும் கடுங்கதிரோன் மண்டலத்தின் நன்னடுவுள் அன்னதோர் இல்லியின் ஊடு போய் வீடு என்னும் தொன்னரிக்கண் சென்றாரை சொல்லுமின்கள் சொல்லாதே அன்னதே பேசும் அறிவு இல் சிறுமனத்து ஆங்கு அன்னவரை கற்பிப்போம் யாமே அது நிற்க. உளதென்னில் மன்னும் கடுங்கதிரோன் மண்டலத்தின் நன்னடுவுள் அன்னதோர் இல்லியின்பீன் ஊடு போய் வீடு என்னும் தொன்னரிக்கண் சென்றாரை சொல்லுமின்கள் சொல்லாதே அன்னதே பேசும் அறிவில் சிறுமனத்து ஆங்கு அன்னவரை கற்பிப்போம் யாமே அது நிற்க. இது இந்த பாசுர பகுதியை இன்று அனுபவிக்கலாம். இதற்கு முதலில் பதவுரை பார்க்கலாம், பின்னர் பொருள் முதலியவற்றை பார்க்கலாம். உளது என்னில், நான் அப்படி ஒன்றும் இல்லை என்று கூறும் வீடு என்பது உண்மையில் உண்டு என்றால், நான் வீடு இல்லை என்று சொல்கிறேன், அப்படி ஒன்று அந்த வீடு என்பது உண்மையில் உண்டு என்றால், மண்ணும் என்றும் நிலை பெற்றிருக்கின்ற கடுங்கதிரோன் மிக வெப்பமான கிரணங்களை உடைய சூரியனுடைய மண்டலத்தின் நல் நடுவுள், சூரிய மண்டலத்தின் பரப்பின் நட்ட நடுவிலே, அன்னதோர் எப்படிப்பட்டது என்று சொற்களால் கூற முடியாத நுண்மையாகிய இல்லியின் ஊடு போய், இல்லி என்றால் துளை, அந்த சூரிய மண்டலத்தின் கடும் வெப்பத்தையுடைய சூரிய மண்டலத்தின் நடுவிலே உள்ள ஒரு துளை வழியே சென்று இல்லியின் ஊடு போய் வீடு என்னும், வீடு என்று சொல்லப்படுகின்ற தொல் நெறிக்கண் பழைய இருப்பிடத்திற்கு சென்றாரை போய் திரும்பி வந்தவர்களை சொல்லுமின்கள், இன்னார் என்று குறிப்பிட்டு காட்டுங்கள். சொல்லாதே வீட்டுலகை அடைந்து திரும்பி வந்தவர்கள் இன்னார் என்று குறிப்பிடாமல் சொல்லாமல் அன்னதே பேசும் மேம்பட்டது வீட்டுலகமே வீடு பேரே என்று பழைய சொற்களையே பேசிக்கொண்டிருக்கின்ற அறிவு இல் சிறுமனத்து ஆங்கு அன்னவரை உண்மை அறிவில்லாத சிறிய மனத்தையுடைய அவர்களுக்கு கற்பிப்போம் யாமே. நாம அறிவுறுத்த முடியும். நம்முடைய நேரத்தை உரையாடி அவர்களை தெரிவிக்க முயல்வதன் மூலம் வீணாக செலவழிக்க முடியாது. அது நமக்கு அந்த நேரம் வேஸ்ட். அது நிற்க. வீடு வேறு என்பதனை பற்றிய வார்த்தைகள் ஒரு புறம் இருக்கட்டும், அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம் என்று கூறுகிறார் பரகால் நாயகி. மோட்சம் பெறுவோர் உண்டு என்று சொன்னால் எவ்வகை என்றால், அடர்ந்து வெப்பமுடைய கிரணங்களுடைய சூரியனின் மண்டலத்தின் நடுவில் உள்ள ஒரு சிறு துளை வழியாக சென்று பரமபதம் என்ற பழமையான தேசத்தை அடைந்தவர்களை இன்னார் இன்னார் என்று சொல்லுவீர். அதை சொல்லாமல் முன் சொல்லியதையே சொல்லுபவர்கள் அறிவின்மையால் குறுகிய மனப்பான்மை உடையவர்களாகிறார்கள். இவர்களுக்கு நம் கருத்தை நாமே விளக்கமாக கூறுவோம் என்பது இந்த பாசுர பகுதியினுடைய பொருளாகும். அடுத்து வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை, ஆச்சாரியர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆகிய இருவரது வியாக்கியானங்களின் புத்தூரார் திவ்ய பிரபந்த சார விவரணம். உளது என்னின் முதலிலே அப்படி வீடு என்பதோர் உறுதி பொருளே இல்லை. அக்னி நாசிஞ்சேத்
அக்னி நாசிஞ்சேத், தீயினால் நனைக்க கடவன் என்று கூறுவது போல வீடு என்று கூறுவது பொருத்தமற்ற பேச்சாகும். வீடு என்பது உண்டு என்று உறுதியாக கருத வேண்டுமானால் அந்த வீட்டுலகின் இலக்கணம் பற்றி கேளுங்கள். உளது எண்ணின் மண்ணும் கடுங்கதிரோன் மண்டபத்தின் நன்னடுவுள், மண்டலத்தின் நன்னடுவுள் என்றும் உள்ளவனாய் பொறுக்க முடியாதபடி கொடிய கிரணங்களை உடையவனாகிய சூரியனது மண்டலத்திற்குள் போக வேண்டுமாம். சூரியன் 100,000 யோஜனை தூரத்திலே உயரத்திலே வானத்தில் உலாவுகின்றான். இந்த நில உலகில் இருந்து கொண்டு அவன் வெயிலே பொறுக்க முடியாத முக்தன் ஒருவன் அவனை நெருங்கி மேலே போவதோடு அல்லாமல் அவனுக்கு உள்ளுக்குள்ளேயும் ஒரு துளைவளையாக போக வேண்டுமாம். மண்ணும் கடுங்கதிரோன் மண்டலத்தின் நன்னடுவுள் அன்னதோர் இல்லியின் ஊடு போய், முக்தன் தான் அப்படி சூரிய மண்டலத்தின் நடுவழியே போகும்போதும் நல்ல பரப்பினை உடைய வழியே உண்டாக்கி கொண்டு செல்லாமல் குறுகியதான அந்த ஒரு சின்ன துளை வழியாக, அந்த வழியாகவே செல்ல வேண்டுமாம். அன்னதோர் இல்லி, அப்படிப்பட்டது என்று சொல்லலாமே ஒழிய எடுத்து சொல்ல இயலாத உண்மையை உடைய ஓட்டை. வீடு என்னும் தொல்நெறிக்கண் சென்றாரை சொல்லுங்கள். முக்தன் இறைவன் தொடர்பாகிற அரசகுல பெருமை தோன்ற அங்குள்ளோர் அனைவரும் எதிர்கொண்டழைக்க இவன் செல்வானாம். எம்பெருமான் முக்தனுடைய உடம்பு பிரியும் வரையில் காலம் பார்த்திருந்து பின் முக்தனுக்கு தான் முகம் காட்டுவானாம். இதயத்தில் இருக்கும் பரமாத்மாவால் அருள் செய்யப்பட்டவனாய் முக்தன் வழியறிந்து செல்கிறான் என்கிறபடியே அழைத்து செல்லும் ஆதிவாகிகள் என்னும் தேவர்களிடம் முக்தனை எம்பெருமான் ஒப்படைப்பானாம். எம்பெருமான் தானே இவர்களுக்கு முன்னே கையில் விளக்கை ஏந்தி கொண்டு இவர்களுக்கு வழிகாண்டி கொண்டு போவானாம். இப்படி அந்த வீட்டுலகம் எனப்படும் பழையதாயிருக்கும் உலகிலே நான் மோட்சத்தை சென்றடைந்தேன், இன்ன பொருள்களை கண்டேன், இப்படி இருந்தது மோட்சத்திலே, இன்னவற்றை அனுபவித்தேன் என்று கூறிக்கொண்டு வீட்டுலகத்திலிருந்து நம் உலகத்திற்கு வந்தவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா? இருந்தால் அவர்களை காண்பியுங்கள். இவ்வாறு மோட்சலோகத்துக்கு சென்று திரும்பி வந்தவன் ஒருவன் தான் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் அனுபவித்தவற்றையும் சொல்லுவான் என்றால் அவன் கூறுவதனை ஒரு பொருட்டாக கருதலாம், எடுத்துக்கொள்ளலாம். யாராவது சொன்னார்கள் என்றால் அதனை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி சொல்லாதே. இப்படி சிறந்த அளவைகளான காட்சி அளவையாலும் கருதல் அளவையாலும் இதனை மெய்ப்பிப்பதற்குரிய காரணங்களை காட்டி இவனை புகழ்ந்து இந்த மோட்சத்தை புகழ்ந்து கூறாமல் அன்னதே பேசும். மீண்டும் மீண்டும் இதற்கு விடையாக சுகர் வீடு பேரடைந்தார், வாமதேவர் வீடு பேரடைந்தார் என்ற வாக்கியங்களை பேசிக்கொண்டிருப்பதனாலே என்ன பயன் உண்டு? ஒன்றுமில்லை அல்லவா? அன்னதே பேசும் அறிவுயில் இப்படி சான்று காணாமல் முன்பு சொன்னதனையே சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் தமக்கு என தனிப்பட்ட முறையில் அறிவு என்பது இல்லாத அறிவுகேடர்களே ஆவார்கள். அறிவியல் சிறுமனத்து. இப்பொழுது அறிவு இல்லை என்றாலும் இனிமேலாவது அறிவு உண்டாகலாம் என்று கருதுவதற்கு வாய்ப்பான பரந்த மனப்பான்மை உடையவர்களாக இருக்கிறார்களா என்றால் அதற்கும் அவர்களிடம் வாய்ப்பு இல்லை. ஆங்கு அன்னவரை கற்பிப்போம் யாமே. அப்படிப்பட்ட வருந்தத்தக்க நிலையில் உள்ளவர்களிடம் நல்ல வார்த்தை சொல்லி அவர்களை திருத்துவது நம்முடைய கடமையாகிவிட்டதே. கையில் பனைமடலை எடுத்துக்கொண்டு நாம் போகும் தெருக்களின் 2 பக்கங்களிலும் உள்ளவர்களும் வியக்கும்படியாக பங்குனி உத்தர திருநாளிலே நம்பெருமான் திருவீதியிலே உலா வருவதைப் போல நாமும் தெருக்களில் உலாவி திரிய வேண்டியிருக்க இந்த அறிவுகேடர்களுக்கு நல்லுரை கூறி அறிவு புகட்டுவது நம் பொறுப்பாக ஆகிவிட்டதே என்று வியக்கிறாள் பரகால நாயகி. அது நிற்க இப்போது அந்த செயலை செய்யாமல் விட்டு விடுவோம், இப்போதைக்கு அது அப்படியே நிற்கட்டும் என்று சொல்லி அடுத்த பகுதிக்கு செல்கிறார் பரகால நாயகி. இந்த அற்புதமான பாசுர பகுதி அனுபவத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாக மீண்டும் பாசுர பகுதியை அன்வைக்கலாம். உளது எண்ணில்
மன்னும் கடுங்கதிரோர் மண்டலத்தின் நன்னடுவுள் அன்னதோர் எல்லியின் ஊடு போய் வீடு என்னும் தொல் நெறிக்கண் சென்றாரை சொல்லுமின்கள். சொல்லாதே அன்னதே பேசும் அறிவுயில் சிறுமனத்து ஆங்கு அன்னவரை கற்பிப்போம் யாமே. அது நிற்க, அது அப்படி இருக்கட்டும் என்று சொல்லி இந்த பாசுர பகுதியை நிறைவு செய்கிறார். மீண்டும் அடுத்த பாசுர பகுதியுடன் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் பரமன் எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யம் கலிகன்றி கலியன் பரகாலன் பரகால நாயகி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் ராமாயண பெருக்கர் உரைப்பெருமன்னர் அபயப்பிரதராசர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆச்சாரியர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.